India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. ஏய், என்ன சொல்ற? நான் ஜானுவோட புள்ள இல்லையா? ஜானு, என்ன ஜானு இவ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ பேசாம நின்னுகிட்டு இருக்க? அவ வாய திறந்தாலே பொய் சொல்லுவா. பொய் பேசுறா அவ. ஆமா, பொய் சொல்றா. நீ வாய் வச்சு சும்மா இருக்கியா? என்ன உளற நீ? அவ கோபத்துல உளறா. ஆமா, அதான் இப்படி உளறிட்டு இருக்கா. ஆமா கௌதம், அஞ்சலி சொல்றத கண்டுக்காதீங்க. கௌதம், இவ கிடக்குறா. நீ நீ இந்த வீட்டோட புள்ள கௌதம். அப்புறம் ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்கா இவ? எல்லாரும் அவ சொல்றதை கேட்டுட்டு யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன எல்லாரும் அதிசயமா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கௌதம், இவ சொல்றதெல்லாம் நம்பாத. நான் சொல்றேன், நான் தான்ப்பா உன் அம்மா. நான் உன் பெத்த அம்மா. நீ இந்த வயித்துல தான் பிறந்த. கௌதம் உங்க வயித்துல பிறந்தானா? அப்ப கார்த்திக் ஐஸ்வர்யா யாரு? வானத்துல இருந்து குதிச்சு வந்தாங்களா? அஞ்சலி, இத பாரு, கார்த்திக்கும் ஐஸ்வர்யாவும் தான் அத்தையோட வயித்துல பிறந்தவங்க. குழந்தை இல்லைன்னு அத்தையும் மாமாவும் உன்னை ஆசிரமத்துல இருந்து தத்த எடுத்துட்டு வந்து வளர்த்திருக்காங்க. போதுமா? நீ ஒரு அப்பா அம்மா பேரே தெரியாதவன். அஞ்சலி, நீ யாரும் இல்லாதவன். உன்னை பெத்தவன் எவ்வளோ ஒருத்தி. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, ஏதுவும் இல்ல. அப்படி பார்க்காதடா, அப்படி பார்க்காத. நாங்க உன் அப்பா அம்மா தான்டா. அஞ்சலி சொல்றதெல்லாம் நீ நம்பாத கௌதம். ஆமா கௌதம், அவ பொய் சொல்றா. நாங்க சொத்தை எல்லாம் அவளுக்கு எழுதி கொடுக்கல. அந்த ஆத்திரத்துல தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவளை நம்பாத நீ. இல்லப்பா. அப்ப இவ சொன்னது அஞ்சலி, அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி. கௌதம் கிட்ட நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லு. சொல்லு அஞ்சலி. கௌதம் தான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன். அத சொல்லு. சொல்லு அஞ்சலி. ப்ளீஸ் அஞ்சலி, ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன நீங்க அன்னைக்கு கௌதம் நான் பெத்த புள்ள இல்லைன்னு அவன் கிட்ட சொல்லிடாதன்னு என்கிட்ட கெஞ்சினீங்கல்ல. இன்னைக்கு ஏன் வாயாலே உங்க புள்ளன்னு போய் சொல்றீங்க? நல்லா இல்ல, தப்புங்க. இல்ல ஜானு, என்ன சொல்றா இவ? இவ சொல்றது உண்மையா? சொல்லு ஜானு, சொல்லு. நான் தத்து புள்ளையா? உன் வயித்துல நான் பிறக்கலையா? நான் உன் ரத்தம் இல்லையா? சொல்லு ஜானு. என்ன ஏதோ ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? சொல்லுங்கறல்ல. எனக்கு உலகமே சுத்துது ஜானு. என் தலை வெடிச்சிரும் போல இருக்கு. பயத்துல என் நெஞ்சு விட்டு விட்டு துடிக்குது ஜானு. கௌதம், ஜானு, ஜானு, நீதான் என் புள்ளன்னு சொல்லி என்னை காப்பாத்து ஜானு. காப்பாத்து ஜானு. சொல்லு ஜானு. நீதான்ப்பா. நீதான் என் புள்ளப்பா. நீதான் என் புள்ள. அத்தை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த வயிற்று மேல கை வச்சு சத்தியம் பண்ணி நீதான் என் புள்ள, இந்த வயிற்றுல தான் பிறந்தேன்னு சொல்லுங்க. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க.
இதுக்கு மேல பேசுன உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்கோ. இல்ல கௌதம், அவ ஏன் மேல உள்ள வெறுப்புல உங்க மேல விஷத்தை கக்குறா. என்ன இந்த வீட்டை விட்டு வரட்டணுங்கிற வெறியில அவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நீங்க ஜானகியத்தையோட புள்ளதான் கௌதம். நம்புங்க கௌதம். நீ பேசாம இரு இலக்கியா. என்னப்பா எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? பேசுங்கப்பா. மாமா பேசுங்க. இன்னைக்கு எப்படி பேசுவீங்க? நீங்க தான் என்னைக்குமே பேசுறது இல்லையே. நான் ஜானு கிட்டே கேக்குறேன். ஜானு, ஜானு, அஞ்சலி சொன்னது எல்லாத்தையும் விட்டுரு. நான் உன்கிட்ட ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். உன் வயித்துல தான் நான் பிறந்தேன்னு சத்தியம் பண்ண. ஏன் தயங்குற? அப்போ ஐயோ இல்ல, நீ என் புள்ளதான்ப்பா. அப்ப சத்தியம் பண்ணு. இப்ப சொல்லு ஜானு, நான் தான் உன்னை பெத்தேன் அப்படின்னு சத்தியம் பண்ணு. நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லு. ஜானு, பேசு ஜானு. ஜானு, நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீ சொல்லு ஜானு, சொல்லு. சரி, நீ பேச வேணாம். உன்னோடைய வார்த்தைய உனக்காக நான் பேசுறேன். நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அத நான் சொல்றேன். அத நான் சொல்லி சத்தியம் பண்றேன். கௌதம், நான் தாண்டா உன் அம்மா. எனக்கு யாருடா அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னது? நீ எங்களோட புள்ள. இதே வயித்துல உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தேன்டா. இது சத்தியம். என்ன ஜானு, கையை எடுத்துட்ட? சொல்லு ஜானு, ஏன் சத்தியம் பண்ண மாட்டேங்கிற? அப்ப நான் தத்து பிள்ளையா? சொல்லு ஜானு, சொல்லு ஜானு. சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னால இந்த சத்தியம் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா நீ என் வயித்துல பிறக்கல. இவ்வளவு வருஷமா ஏதோ வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதை ஏன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டேடி. பாவி 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 பாவி. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இலக்கியா, அப்போ நான் ஜானோட புள்ள இல்லையா? அப்பா, நீங்க என்ன பெத்த அப்பா இல்லையா? நான் கார்த்திக் ஐஸ்வர்யா கூட பிறக்கலையா? சொல்லுங்கப்பா, நான் பிறக்கலையா? என்னால எப்படி எப்படி நான் சொல்ல? அப்பா, ஐயோ, அப்பா. இல்ல இல்ல கௌதம், அப்ப இந்த குடும்பமே என்னது இல்லையா? அப்ப நான் யாரு? என்னோட அம்மா யாரு?
நான் யார் வயித்துல பிறந்த? நீ என் வயிற்றுலதான் பிறந்த கௌதம். நான் தான் உன் அம்மான்னு சொல்லி ஆறுதல் சொல்லக்கூட உன் தாய்க்கு கொடுப்பன இல்லையே. என்னால நம்ப முடியலையே இலக்கியா. இங்க நடக்கிறதெல்லாம் நிஜமா? இது கனவா இருக்க கூடாதா? கனவுதான் கௌதம். நடந்தது எல்லாத்தையும் கனவா நினைச்சுக்கோ. இவ சொன்னது எல்லாத்தையும் மறந்துரு கௌதம். நீ எப்பவுமே இந்த வீட்டு புள்ளதான். ஏய், யார கேட்டு கௌதம் பத்தின ரகசியத்தெல்லாம் வெளியே சொன்ன? உனக்கெல்லாம் நெஞ்சில ஈரம் இல்ல? முப்பது வருஷமா சொந்த புள்ளங்கிற நினைப்போட துள்ளி திரிஞ்சான். இப்படி இடி விழுந்த மாதிரி அவனை நில கொலைய வச்சுட்டியடி. நீ எல்லாம் மனுஷியா? ச்சே! இவன் தத்த புள்ளன்னு எனக்கு தெரியாதே. எத்தனை வருத்தம் எத்தனை சண்டை வந்தாலும் அத வெளியில நான் ஏதாவது சொல்லிருப்பனா? ஏண்டி ஏன் ஏன் இப்படி எல்லாம் செஞ்ச? இதுக்கு அவனை கார்த்திக் கட்டி வச்ச? இந்த குடும்பத்தை ஆணி வெறிய அசைச்சு போட்டுட்டேடி. நான் தத்து பிள்ளைன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியும் கௌதம், தெரியும். ஐயோ கடவுளே. அண்ணனும் அண்ணியும் உன்னை குழந்தைய கொண்டு வந்ததுல இருந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். பாத்தியா இலக்கியா, நான் ஜானு வயித்துல பிறக்கலன்னு இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு மட்டும் தெரியல. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. அது எப்படி அவகிட்டயே சொல்லி அழறு? நீ ஒரு போலி புள்ளன்னு ஆல்ரெடி இலக்கியாவுக்கும் தெரியும். இவருக்காளே கொலைகாரி பகை வீட்டுக்கு உனக்கு கொஞ்சம் வந்து இறக்கம் இருக்கா? பாவி பாவி பாருடி, கௌதம் முடிஞ்சு போயிட்டாரு. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? சொத்துக்காக ஏன் நீ இப்படி ஒரு கொடுமையை செஞ்ச? நீ ஏன் செஞ்ச? நிறுத்தி. யார் சொத்துக்காக கொடுமை செய்றா? நீயும் புருஷனும் தான் எங்க சொத்துக்காக இங்க கிடக்குறீங்க. ஓசையில சோறு தின்னுட்டு இருக்கீங்க. எங்க சொத்துல பங்கு கேட்டு நாங்க சும்மா விட்டுருவோமா? எங்கேயோ தெருவுல கையேந்திட்டு இருக்க வேண்டிய நீங்க எங்க வீட்டுல பணக்காரங்கள வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்க வீட்டுக்குள்ள நுழைய கூட தகுதி இல்லாத நீங்க எங்களை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப தெரியுதா உங்களோட பொழப்பு என்ன, உங்களோட லட்சணம் என்னன்னு? இப்ப சொல்லு, சொத்தை 3 பிரிக்கணுமா இல்ல 2 பிரிக்கணுமா? ஒண்ணு. இனி இந்த வீட்டுக்கு கார்த்திக் ஐஸ்வர்யா தான் வாரிசு. மொத்த சொத்தும் எங்களுக்கு தான். இந்த வீட்ல இருக்கிற எங்களை வெளியில போக சொல்றீங்களே, நீங்க இப்ப வெளிய போறீங்க? அவ பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் நீ சொல்லு.
என்ன பத்தின பிறப்பு ரகசியம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? சொல்லு இலக்கியா. நான் ஜானு வயித்துல பொறக்கலங்கிறது உனக்கு தெரியுமா? என்னடி சொல்லு. தெரியும் கௌதம். நீயுமா இலக்கியா? ஜானுதான் பாசத்துல மறைச்சிட்டாங்க. நீ சொல்லிருக்கலாமே இலக்கியா. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்படி கூனி குறுகி அவமானப்பட்டு நிக்க மாட்டேன். ஐயோ கடவுளே, நீ என்ன உயிரோட கொன்னிட்டியே இலக்கியா. கௌதம் கௌதம் என்னப்பா ஆச்சு? ஐயோ கௌதம், கௌதம் என்னப்பா ஆச்சு? கௌதம், கௌதம், ஐயோ, கௌதம், கௌதம், என்னாச்சு? கௌதம், கௌதம், பாவி, என்னடி இப்படி பண்ணிட்டு இருப்பா? ஐயோ, கௌதம், கௌதம், என்னாச்சு கௌதம்? கௌதம் என்ன பாருங்க கௌதம். ஹலோ ஆம்புலன்ஸா? எமர்ஜென்சி சீக்கிரம் வர சொல்லுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கௌதம் கௌதம் பக்கத்துல இருங்க கௌதம். கௌதம், உனக்கு ஒண்ணு ஆகாது. கௌதம் எந்திரி. கௌதம், நான் ஜானு. கௌதம், கண்ணு திறந்து பாரு. கௌதம், கௌதம் கண்ணை திறந்து பாருப்பா. கௌதம் முழிச்சு பாருங்க கௌதம். அந்த அஞ்சலி கிடக்குறா. நாங்கெல்லாம் உங்க கூட தான் இருக்கோம் கௌதம். பாருங்க கௌதம். நீ எங்க புள்ளதான்ப்பா. கௌதம் டாக்டர் 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 என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விட்டான் டாக்டர். என்னாச்சுன்னு பாருங்க. பாருங்க டாக்டர். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். என்னாச்சு? ஏன் மயங்கி விழுந்தாரு? தான் யாரும் இல்லாதவன்னு திடீர்னு கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியில அப்படியே சுருண்டு விழுந்துட்டான். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். ஓகே நர்ஸ், கௌதம்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுங்க. கௌதம், கௌதம். டோன்ட் வரி கட்றாமா, நான் என்னன்னு பார்க்க. சரி டாக்டர். ஓகே. ஐயோ கடவுளே, கௌதம், உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கா நான் உசுரோட இருக்கேன். இல்ல, எனக்கு என் கௌதம் திரும்ப வேணும். கடவுளே, என் கௌதம திரும்ப என் கையில கொடுத்துரு. இல்லைன்னா உன் கையாலே ஏன் உசுரை எடுத்துரு. ஏன் உசுரை எடுத்துரு கடவுளே. இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.